Welcome to holisticinvestment.in. Edelweiss Tokyo Life Wealth Secure Plus பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாலிசி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி என்னன்றது தெரிஞ்சுப்போம். எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் வெல்த் செக்யூர் ப்ளஸ் பிளான்ன்றது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தரத்துக்கு இவங்க என்ஷோர் பண்ணுறாங்க. இன்னொன்று, நீங்கள் ஜாயிண்ட் லைஃப் கவர் ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்கள் ஸ்பவுஸ்க்கும் உங்களுக்கும் சேர்ந்தே ஒரே பாலிசியில் கூட நீங்கள் லைஃப் கவர் சூஸ் பண்ணலாம். இன்னொன்று, உங்கள் சைல்டுக்கு கூட இவங்க வந்து என்ஹான்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் தராங்க. எப்படின்னா, இப்போ சப்போஸ் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லினா இந்த பாலிசி கண்டினியூ ஆகிறதுனால அவங்க சைல்டுக்குமே ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இன்னொன்று, இந்த பாலிசியில் நீங்கள் வந்து 1000 rupees வச்சு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று, 7 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் தராங்க வித் அன்லிமிட்டட் ஸ்விட்சஸ். ஸோ நீங்கள் செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் சூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 பிளான் வேரியண்ட் இருக்குது. ஒன்று பேஸ் பிளான், இண்டிவிஜுவலாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று லைஃப் பார்ட்னர் வேரியண்ட், இது நீங்கள் ஜாயிண்ட் லைஃப் பேசிஸில் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று சைல்டு பிளான், இந்த வேரியண்ட்டில் உங்களோட சைல்டுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 வேரியண்ட்ஸில் இப்போ நம்ம என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இந்த 3 வேரியண்ட்ஸ்க்குமே கிடைக்குதுன்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெத் பெனிஃபிட். நீங்கள் சப்போஸ் பேஸ் பிளான் இல்லை லைஃப் பார்ட்னர் பிளான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் இல்லைனா உங்கள் சப்போஸ் உங்கள் பாலிசி ஹோல்டரோட டேட் ஆஃப் டெத் அப்போ இருக்க ஃபண்ட் வேல்யூ இல்லை அவங்க டெத் வரைக்கும் பே பண்ண டோட்டல் பேஸ் ப்ரீமியமோட 105%. இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து வேல்யூவில் ஹையராக இருக்கோ அது பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடிகிறதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வேல்யூவை டெத் பெனிஃபிட்டாக நாமினிக்கு தருவாங்க. இதே வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் என்ன தருவாங்கன்னா டாப் அப் சம் அஷ்யூர்ட் இல்லை டாப் அப் ஃபண்ட் வேல்யூ இல்லைனா டோட்டல் டாப் அப் ப்ரீமியமோட 105%. இந்த 3 ஆப்ஷன்லையுமே எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த பெனிஃபிட்டையும் சேர்த்து தான் டெத் பெனிஃபிட்டில் தருவாங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் பிளான் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் இறந்தோடனே அவங்களோட நாமினிக்கு இது கிடைக்கும். பட் இதே லைஃப் பார்ட்னரோட வேரியன்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் பாலிசியில் எந்த ஒரு பாலிசி ஹோல்டர் இறந்தாலுமே அந்த டெத் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதே சைல்டு பிளான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு டெத் பெனிஃபிட் கிடைக்கும்னா சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் 105% ஆஃப் த டோட்டல் பேஸ் ப்ரீமியம்ஸ். இந்த 2 ஆப்ஷனில் எது ஹையராக இருக்கோ அது டெத் பெனிஃபிட் ஆகும். ப்ளஸ் டாப் அப் சம் அஷ்யூர்ட் அண்ட் 105% ஆஃப் த டோட்டல் டாப் அப் ப்ரீமியம். இந்த 2 ஆப்ஷனில் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கோ இந்த 2 பெனிஃபிட்டுமே சேர்த்து தான் டெத் பெனிஃபிட்டாக இந்த வேரியண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெச்சூரிட்டி பெனிஃபிட். மெச்சூரிட்டி பெனிஃபிட்டில் எல்லா 3 வேரியண்ட்டுக்குமே ஃபண்ட் வேல்யூ வந்து அப்போ இருக்கிற என்ஏவி என்ன இருக்கோ அதில் கால்குலேட் பண்ணி மெச்சூரிட்டி டேட்டில் இருக்கிற அந்த ப்ரிவேலிங் என்ஏவியில் இருக்கிற வேல்யூவை ஃபண்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணி தான் ஒன்று லம்சமாக இல்லை நீங்கள் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி கூட உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம். இதில் இன்னும் இந்த பிளானில் அடிஷனாக என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெகுலராகவே அடிஷன்ஸ்னு லாயல்ட்டி அடிஷன்ஸ், பூஸ்டர் அடிஷன்ஸ், மெச்சூரிட்டி அடிஷன்ஸ்னு உங்களோட ஃபண்ட் வேல்யூட சின்ன பர்சன்டேஜை உங்கள் ஃபண்ட் வேல்யூக்கு திரும்பி ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸும் இந்த பாலிசியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பாலிசியில் பார்க்க போகிறது இந்த பாலிசியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் இதே ஒரு செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் ப்ரீமியமை எந்த மாதிரியான சாய்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமோ இல்லை எந்த ப்ரொபோர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ எவ்வளோ ரிஸ்க் உங்கள் டாலரன்ஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அன்லிமிட்டட் ஸ்விட்ச் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே அவைலபிளாக இருக்குன்னா ஈக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்ட், ஈக்விட்டி டாப் 250 ஃபண்ட், ஈக்விட்டி மிட் கேப் ஃபண்ட், மேனேஜ் ஃபண்ட், பாண்ட் ஃபண்ட், ஈக்விட்டி ப்ளூ சிப் ஃபண்ட், கில்ட் ஃபண்ட். ஸோ இதில் நிறைய வந்து அசட் அலோகேஷன் வந்து ஈக்விட்டிலையும் இருக்குது, டெப்ட்லேயும் இருக்குது, மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ப்ளஸ் இதோட ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஹைலையும் கொடுத்துருக்காங்க, மீடியம்லையும் கொடுத்துருக்காங்க, லோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் இருக்கிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டேஜ் இல்லை டியூரேஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு உங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்டை மேனேஜ் பண்ணுவாங்க. லைக் கொஞ்சம் பாலிசி டேர்ம் கம்மி ஆக அவங்க மணி ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் ஸ்டார்டிங் ஒரு ஈக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்டுன்ற மாதிரி ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா போக போக டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட் ஒரு பாண்ட் ஃபண்டில் அந்த மணியை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களோட ஓவரால் ரிட்டர்னில் இருக்கிற ரிஸ்க் இம்பேக்ட் குறையணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கரெக்டாக படுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம இந்த பாலிசியில் இருக்க சார்ஜஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் வெல்த் செக்யூர் ப்ளஸ் பிளான்ன்றது ஒரு யூலிப் பிளான், ரிஸ்க் இருக்கிற பிளான். ஸோ இவங்க வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ என்ன மாதிரி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற பிளானில் இருக்கிற மாதிரி ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், டாப் அப் அலோகேஷன் சார்ஜ்ன்ற சார்ஜஸ் கிடையாது. ஜஸ்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் தான். அதுவும் உங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்போது ₹50 பர் மந்த் நீங்கள் பே பண்ணணும். ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இன்னொன்று ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ். இது உங்கள் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க இந்த சார்ஜ் பிடிக்கிறாங்க. இது வந்து 1.35%லேருந்து 0.5% வரைக்கும் சார்ஜஸ் இருக்குது. இது வந்து உங்களோட ஃபண்ட் ஆப்ஷனை பொறுத்து, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்ட் ஆப்ஷனை பொறுத்து இவங்க இந்த சார்ஜஸை சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று சரண்டர் சார்ஜ். சப்போஸ் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி இதுலேருந்து எக்ஸிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது நீங்கள் எந்த இயரில் சரண்டர் பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ரீமியம் இது வரைக்கும் கட்டியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சரண்டர் சார்ஜை சார்ஜ் பண்ணுவாங்க. பட் மற்றபடி ஸ்விட்சிங் சார்ஜஸ், ப்ரீமியம் ரீடைரக்ஷன் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ்னு மற்ற பிளானில் இருக்க மாதிரி எந்த சார்ஜஸும் இதில் இல்லை. மொர்டாலிட்டி சார்ஜஸ் இருக்குது. இது உங்களுக்கு லைஃப் கவர் கொடுக்கறதுனால மந்த்லி பாலிசி ஆனிவர்சரிலையோ இல்லை ஒரு மந்த்லி பேசிஸில் சப்போஸ் ஏதாவது ஒரு யூனிட்ஸ் கேன்சலேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை ரிகவர் பண்ணுறதுக்காக மொர்டாலிட்டி சார்ஜஸை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ இதில் இருக்க சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மற்ற யூலிப் விட ரொம்ப கம்மினே சொல்லலாம். அண்ட் ஸ்டில் கம்மியாக இருந்தாலுமே இந்த சார்ஜஸ் உங்கள் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை சிக்னிஃபிகண்ட்லி இம்பேக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸை இது ஓவர் டைம் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டரும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிளானோட ஒரு பேசிக் ஒர்க்கிங்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, கீ ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த பாலிசியில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்று, நீங்கள் செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், செல்ஃப் மேனேஜ் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு அன்லிமிட்டட் ப்ரீமியம் ரீடைரக்ஷனும் ஆப்ஷனாக அவங்க தராங்க. சப்போஸ் நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலுமே ஒரு ப்ரீ டிசைடட் உங்கள் ஃபண்ட் வேல்யூட பர்சன்டேஜ் வந்து உங்கள் ஃபண்ட்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ சூஸ் பண்ணியிருப்பீங்களா பே அவுட் ஃப்ரீக்வன்சி, அதுக்குபடி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொன்று, ஏதாவது உங்கள்கிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி நீங்கள் ப்ரீமியமாக டாப் அப் பண்ணுற மாதிரி கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மணியை வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்று, உங்களோட எந்த வேரியண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து பேஸ் பிளானில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் லைஃப் வேரியண்ட்டில் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படி கூட வேரியண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான வேரியண்ட் கூட நீங்கள் உங்களோட பாலிசி டேர்ம்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் இந்த பாலிசி ப்ராஷர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த பாலிசியில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் பார்த்தாச்சு, இப்போ டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். ஸோ இந்த பாலிசியில் எந்த விதமான லோன் ஆப்ஷனும் அவைலபிளாக கிடையாது. ப்ளஸ் ஒரு ஃபஸ்ட்டு 5 பாலிசி இயர்ஸ்க்கு லிக்விடிட்டி ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 5 பாலிசி இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் கிடைக்கிற சம் அஷூர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட பேசிக் நீட்ஸை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லோவான சம் அஷூர் தான். ஸோ இதை வச்சு நம்ம ஃபேமிலி ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர் க்ரியேட் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற ஐஆர்ஆரை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதான் இந்த அனலைசிஸோட மெயின் பார்ட். ஸோ ஐஆர்ஆர் ஏன் அனலைஸ் பண்ணுறோன்னா, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது நம்ம கைக்கு கிடைக்கிறது தான் வந்து கையில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன். இது என்ன தான் ஒரு பாலிசியில் பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ்ன்னு இருந்தாலுமே கடைசியில் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு பார்த்து தான் நம்ம இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ஐஆர்ஆர் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்படி அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோன்னா, எடல்வைஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்க வெப்சைட் கால்குலேட்டர்லேருந்து ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ண ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 40-year-old மேல் வந்து இந்த பாலிசியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க சம் அஷூர்டு வந்து 10 lakh சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாலிசி அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 15 yearsக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆனுவல் ப்ரீமியம்ன்றது 1 lakh rupees கட்டுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஐஆர்ஆர் எப்படி வந்து கால்குலேட் பண்ண முடியும்னா 2 இன்ஸ்டன்ஸில் தான் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஒன்று வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இன்னொன்று பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இந்த பாலிசி ப்ராஷர்லேயே அவங்க கொடுத்தது வந்து வர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு 4% வரைக்கும் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 8% வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது 2 ரிட்டர்ன்ஸுமே வந்து ஜஸ்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து அசியூம் பண்ணுறோம் கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஸோ 4%ல் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 lakhs கிடைக்குது எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம்.
அண்ட் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 2.90%. இந்த 2.90%ன்றது நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இவ்வளோ சிமிலரான ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா உங்கள் காசு வச்சுருந்தாலுமே உங்களுக்கு இவ்வளோ சிமிலரான ரிட்டர்ன் கிடைக்கும். பட் நீங்கள் இங்கே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண ஒரே காரணம் வந்துட்டு இவ்வளோ வருஷம் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு தான். நம்ம அதனால தான் ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்லேயே லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதே. ஸோ மார்க்கெட் சைக்கிள் ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு. பட் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சும்மா வச்சிருந்தாலே நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் வரும். அண்ட் அதுவாவது உங்களுக்கு கொஞ்சம் கேரண்டீடாக வரும்னு சொல்லலாம். இதில் இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீடும் கிடையாது, இதை விட கம்மியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது இது ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரிட்டர்ன் இல்லை. அதே ஒரு பெஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 lakhs கிடைக்குது, 6.81% ஐஆர்ஆராக கிடைக்குது. இது ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த 6.81%ன்றது நீங்கள் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதே மாதிரி சிமிலர் ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அட்லீஸ்ட் கேரண்டீட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் இதில் கேரண்டீட் ரிட்டர்னும் கிடையாது. அண்ட் நம்ம எடுத்த ரிஸ்க்குக்கு ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லெவல் தான் இது வந்து ரிட்டர்ன் பெஸ்ட் கேஸ் சினாரியோலேயே கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னோ ஒரு வெல்த் அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ரிட்டர்னோ கிடையாது. ஸோ லாங் டேர்மில் நம்மளுக்கு வெல்த் கிரியேட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமான்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு ரிட்டர்ன் தான். இப்போ நம்ம இந்த பாலிசியில் நம்ம எப்படி வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ் போகிறோம்னா எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் வெல்த் செக்யூர் ப்ளஸ் பிளானை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ப்ளஸ் இதே ரிஸ்க் எடுத்து இதே மாதிரி மணி இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதை விட பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா இல்லையான்றது தான் நம்ம இந்த பிளானில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனலைசிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோன்னா அதே சேம் மெட்ரிக்ஸ் தான். இப்போ எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் வெல்த் செக்யூர் ப்ளஸ் பிளானில் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் கவருக்கு நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெல்த் அக்யூமுலேட் பண்ணுற ஒரு ஜேர்னியில் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்கு இது ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியாக இதே மாதிரி எடல்வைஸில் கிடச்ச மாதிரியே 10 lakhsக்கு சம் அஷூர்ட் ப்ளஸ் ப்ரீமியம் அண்ட் பாலிசி டேர்ம் 15 years எடுக்கிறீங்க. ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நீங்கள் பே பண்ண போகிற ஆனுவல் ப்ரீமியம் வந்து 6,800 தான். பட் இதே எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் வெல்த் செக்யூர் பிளானில் நீங்கள் 1 lakh பே பண்ணீங்க, பட் இங்கே ஜஸ்ட் 6,800. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரீமியமில் ஹை கவரேஜ் நம்மளால் எடுக்க முடியுது. இன்னொன்று இந்த ரிமைனிங் அமௌண்ட் இருக்குது இல்லையா, 1 lakhலேருந்து நம்ம 6,800 லைஃப் கவருக்கு போயிடுச்சுன்னா 93,200 இருக்குது. இதை நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் இவங்ககிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. லைக் ஒரு 7 to 10 yearsக்கு மேலே நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 12% அப் டு 12% இவங்களால வந்து கொடுக்க முடியிற அளவுக்கு இவங்க பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பாலிசி டேர்ம் எண்ட் ஆகும்போது 36 lakhs நம்ம கைக்கு கிடைக்குது. ப்ளஸ் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.50%. இந்த 36 lakhs வந்து இதில் இஎல்எஸ்எஸ்ல டேக்ஸ் இருக்கிறதுனால டேக்ஸ் போய் வந்த ரிட்டர்ன் தான். ப்ரீ டேக்ஸ் வேல்யூ ஆக்சுவல் 38 lakhs. ஸோ டேக்ஸ் போகி நம்மளுக்கு 36 lakhs வருது. பட் 36 lakhsமே நீங்கள் எடல்வைஸோட பெஸ்ட் கேஸ் சினாரியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் பெஸ்ட் கேஸ்லேயே நம்ம 26 lakhs தான் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து 36 lakhsன்றது கண்டிப்பாக உங்களுக்கு 10.50% ஐஆர்ஆர் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் 10 lakh டிஃப்ரென்ஸ் இருக்குது எடல்வைஸ்க்கும் இந்த இதுக்குமே. ஸோ கண்டிப்பாக இந்த ரிட்டர்ன் வச்சு நீங்கள் லாங் டேர்மில் வந்து வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா இது ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன், ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னா நம்ம கொஞ்சம் டைம் அண்ட் ரிசர்ச் பண்ணி எடுத்தோன்னா இதே லெவல் ஆஃப் ரிஸ்க் அண்ட் மணி நம்ம ஹார்ட் அண்ட் மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் வெல்த் செக்யூர் பிளானை விட மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ ஃபைனலி என்ன ஃபைனல் வேர்டிக்ட், எடல்வைஸ் டோக்கியோ லைஃப் வெல்த் செக்யூர் ப்ளஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து நிறைய லைஃப் கவர் ஆப்ஷன்ஸ் அவங்க தராங்க. சைல்டு வேரியண்ட், ஜாயிண்ட் லைஃப் வேரியண்ட், இண்டிவிஜுவல் லைஃப் வேரியண்ட் அப்படின்னு தராங்க. ப்ளஸ் நம்மளுக்கு லைஃப் கவரும் தராங்க, மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸும் தராங்க. பட் ஃபைனலாக நம்மளுக்கு அது ஜஸ்டிஃபைபிளாக இருக்கான்னு அந்த அனலைசிஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு சார்ஜஸ் அப்படியும் ஹை ஏஜென்ட் கமிஷன் அதோட புவர் பர்ஃபார்மன்ஸ்லேயே நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிடுது. நம்ம ப்ரீமியம் வந்து மொத்தமாகவும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட் சார்ஜஸை டிடக்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர கெயின்லேருந்து டிடக்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். பட் அவங்க ப்ரீமியமே வந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் வந்து பண்ணும்போது அந்த ப்ரீமியம் பிரின்சிபல் அமௌண்ட்டே கம்மியாயிடுது. ஸோ அது வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸை தான் கண்டிப்பாக வந்து பாதிக்குது. ஸோ ஓவரால் இது ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குறதுனால நம்ம எடுக்கிற ரிஸ்க் அண்ட் டைம் அண்ட் மணிக்கு இது வர்த்தா இல்லை. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வெல்த் அக்யூமுலேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைஃப் கவர் அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே ஹை கவரேஜ் நீங்கள் எடுக்கலாம். ப்ளஸ் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு டவுட் இருந்து உங்களுக்கு தனியாக வந்து சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கூட இந்த ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, எந்த டைம் ஹாரிசான்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க, எவ்வளோ ரிஸ்க் டாலரன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான பிளானாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் அவங்க பர்சனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு லாங் டேர்மில் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றதே ஸ்மூத் ஆகிடும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தான் லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.